வணக்க மக்களே! நம்ம கார்த்திக் கதையில செப்டம்பர் 29 இன்னைக்கான செம்மையான ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பராவும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு மாரிய எப்படியோ காப்பாத்தி கார்ல கூட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ மாரி வந்து என்ன பண்றாங்கன்னா, நேரா ஹீரோ கிட்ட, "சார், இன்னும் சீக்கிரம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் சார். அவங்க மட்டும் வந்து கூப்பிடாம இருந்திருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். நான் சரியா வந்துட்டு விவரம் இல்லாம அவங்க தான் ராஜா அப்படின்னு சொன்னதோட வந்துட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க." இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, "பரவாயில்லங்க. உங்க மேல என்ன தப்பு இருக்கு? உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானங்க நீங்க இப்படி பண்ணீங்க. மத்தபடி உங்க மேல எந்தவித தப்பும் இல்ல. நீங்க வந்துட்டு கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தைரியம் சொல்றாரு. அப்போ மயில் சொல்றாரு, "மாப்பிள கொஞ்சம் சீக்கிரமா போகணும் மாப்பிள" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, அனாதை குழந்தைங்களுக்கு அங்க சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன்கள் 2 பேருமே ரொம்ப பயத்துல காளியம்மாளோட வீட்டுக்கு ஓடி வராங்க. அவங்க 2 பேரும் ஓடி வரத காளியம்மாள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கிட்டயும், "என்னடா ஆச்சு? ஏன் 2 பேரும் இப்படி பயந்து ஓடி வரீங்க?" அப்போ வில்லன் சொல்றாரு, "சித்தி, நாங்க போன பிளான் சொதப்பிடுச்சு. அந்த மாரிய எப்படியாவது கடத்தி வச்சு ரேவதிக்கு பிளட் கொடுக்க விடாம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருந்தோம். ஆனா அந்த இடத்துக்கு வந்துட்டு மாறி இருக்கிறத எப்படியோ அவன் கண்டுபிடிச்சு வந்துட்டான்." இது கேட்டதும் காளியம்மாளுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. "என்னடா மவனே, இவ்வளோ அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்ற? நம்ம எப்படியாவது அவளை காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சு வந்துடுறானே." அதுக்கு வில்லன் சொல்றாரு, "சித்தி, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே." அதுக்கு வில்லி சொல்றாங்க, "மவனே, அவ உயிரோட திரும்பி வரவே கூடாது. அந்த ஈஸ்வரிக்கு நம்ம ஆப்பு வைக்கணும். சரி." அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மாயா இதையெல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு, "என்னது? ரேவதி உயிரோட வரப்போறாளா? அந்த மாரி பிளட் கொடுக்க போயிட்டாளா?" அதுக்கு காளியம்மாள் சொல்றாங்க, "ஆமா மாயா, ஹாஸ்பிட்டலுக்கு மாரி பிளட் கொடுக்க போயிட்டாளாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதி உயிர் பிழைச்சிருவா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க." இதை கேட்டதும் மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. "என்ன மேடம் இது? இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை காலி பண்றதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கடைசியில இவ்வளவு சுலபமா அவ உயிர் பிழைக்க போறாளா? அவ உயிர் பிழைக்க கூடாது." அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, "மாயா, நீ எந்த வகையிலையும் நீ எந்த திட்டமும் போடாத. நீ வெளியில போனீன்னா கண்டிப்பா அதிகாரிங்க கிட்ட மாற்றத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ வெளியில போகணும் அப்படின்னு நீ கொஞ்சம் கூட யோசனை பண்ணாத." மாயா சொல்றாங்க, "மேடம், அவ கண்டிப்பா உயிரோட இருக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்னை தயவு செஞ்சு தடுக்காதீங்க மேடம். நான் என் மகேஷ பிரிஞ்சு எவ்வளவு வருத்தப்படுறேன், எவ்வளவு வேதனையோட இருக்கேன் அப்படின்னு எனக்கு தான் மேடம் தெரியும். அத அந்த கார்த்தி அனுபவிக்கணும். அதுக்கு அந்த ரேவதி உயிரோட இருக்கக்கூடாது. நான் ஹாஸ்பிட்டல் போறேன் மேடம். அங்க போயிட்டு அவளோட உயிரை காலி பண்றேன். அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து பாக்குறேன்." இதை கேட்டதும் காளியம்மாள் சொல்றாங்க, "இங்க பாரு, நீ போனீன்னா சிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அவசரப்பட்டு முடிவு பண்ணாத." அதுக்கு மாயா சொல்றாங்க, "மேடம், இந்த விஷயத்துல நீங்க என்ன தடுக்காதீங்க மேடம். கண்டிப்பா உங்க பேச்ச என்னால கேட்க முடியாது. ஏன்னா என் மகேஷ பிரிஞ்சு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். அத அவன் அனுபவிக்கணும். அவன் அனுபவிக்கிறதுக்கு அந்த ரேவதி உயிரோடு இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேனோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் கிளம்புறேன்." அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வில்லன் சொல்றாரு, "இங்க பாரு மாயா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ரேவதி பக்கத்துல யாரும் இல்லாத நேரத்துல தான் நீ போக முடியும். நீ மட்டும் எல்லாரும் இருக்கிற நேரத்துக்கு போனீன்னா மாட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு நிமிஷம் இரு, நான் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன் இப்போதைக்கு மருத்துவமனையில யார் யாரு இருக்காங்க அப்படின்னு." உடனே மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்றாங்க. உடனே வில்லன் நேரா வந்துட்டு ஃபோன் பண்றாங்க. அங்க வந்துட்டு நம்ம சந்திரா ஃபோனை பார்த்துட்டு, "என்ன இது, இவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, சரி என்னன்னு கேட்போம்" அப்படின்ட்டு வெளியில வந்து அட்டன் பண்ணி, "சொல்லுங்க, எதுக்குங்க ஃபோன் அடிச்சிருக்கீங்க?" அப்போ வில்லன் சொல்றாரு, "இங்க பாரு, அந்த மாரிய வந்துட்டு அந்த எதிரி எப்படியோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதனால இனிமேலும் வந்துட்டு அந்த ரேவதி வந்து உயிர் பிழைச்சிருவா." இது கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. "என்னங்க எப்படி சொல்றீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மாரிய கடத்துனீங்க, கடைசியில எப்படி ஆகிருச்சு?" அதுக்கு அவர் சொல்றாரு, "இங்க பாரு, இப்போ மாயா என்ன பண்ண போறான்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர போறா. வந்துட்டு அங்க ரேவதியோட கதையை முடிக்க போறா. அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல யார் யாரு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல யார் யாரு இருக்காங்கன்னு சொல்லு." அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, இப்ப வந்தா கண்டிப்பா அவளோட கதையை முடிக்கலாம். எப்படி தெரியுமா சொல்றேன், அக்கா வந்துட்டு அன்னதானம் பண்றேன் அப்படின்னு
ஏதோ ஒரு ஆஹ் ஸ்கூலுக்கு போயிட்டா. இன்னொரு பக்கம் இங்க யாரும் ரேவதியோட பக்கத்துல இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். ஏதோ ரேகினிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு ரோகிணி வீட்டுக்கு போயிட்டா. மயிலும் இல்ல, அவ அந்த சின்ன மாப்பிள்ள கூட போயிட்டான். இங்க ரேவதி மட்டும்தான் இருக்கா. இப்ப வந்தா கண்டிப்பா வந்துட்டு ரேவதியோட கதையை முடிக்கலாம், அனுப்புங்க அப்படின்னு சொன்னதோட உடனே வில்லனும் சரி சந்திரா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது சூப்பர் அப்படின்ட்டு போனை கட் பண்ண. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அப்ப இங்க மாயா வரப்போறாளா, வந்து ரேவதியோட கதையை முடிக்க போறாளா, சூப்பர் அப்படின்ட்டு. அப்போ அந்த வில்லன் நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, அந்த மருத்துவமனையில யாருமே இல்லையா, நீ இப்ப போனீன்னா கண்டிப்பா நீ பிளான் பண்ணது நடக்கும். இது கேட்டதும் மாயா சொல்றாங்க, சரி ஓகே, நான் இப்பவே போறேன் அப்படின்ட்டு நேரா மருத்துவமனைக்கு கிளம்புறாங்க. அப்ப காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாரு, எந்த வகையிலையும் அங்க உள்ளவங்க கிட்ட மாட்டிக்காத, அப்படி மாட்டினியன்னா பெரிய பிரச்சனை ஆகிரும். மாயா சொல்றாங்க, சரி நான் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு டாக்டர் மாதிரி கோட் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த பக்கமா வராங்க, சந்திரா அண்ணுகிட்டு இருக்காங்க. அப்போ மாயா நேரா லைட்டா சந்திரா கிட்ட, நான் தான் மாயா அப்படின்னு சொன்னதோட சந்திரா சொல்றாங்க, சூப்பர், அங்க ரேவதி மட்டும்தான் தனியா இருக்கா, போயிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்னு. இது கேட்டதும் மாயாவும் நேரா ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போனதும் நேரா அந்த ரேவதிய பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மாறி கார்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கனவு வருது. என்னன்னா ரேவதிக்கு ஆபத்து அப்படின்னு கனவு வருது. யாரோ ஒருத்தவங்க ரேவதியோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி. இத பார்த்ததும் நம்ம மாறிக்கே அதிர்ச்சி ஆகுது. மாறி டக்குன்னு நேரா நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க, ஏதோ உங்க ஒய்ஃபுக்கு ஆபத்து மாதிரி எனக்கு கனவு வருது, அதனால கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இது கேட்டதும் மயிலு கேக்குறாரு, ஆபத்தா, என்ன மாதிரியான ஆபத்து? அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்ன மாதிரியான ஆபத்து அப்படின்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஆனா சீக்கிரம் அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம ஏதாவது முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணுங்க. ஹீரோ சொல்றாரு, சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் அட்டென்ட் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, நான் தான் வந்துட்டு கார்த்தி பேசுறேன். இது மாதிரி ரேவதியோட ரூமுக்குள்ள யாரும் போகாம கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நான் இப்ப அநாத ஆசிரமத்துல இல்ல மாப்பிள்ள இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை சீக்கிரம் போங்கட்ட, அங்க போயிட்டு ரேவதிக்கு ஏதோ ஆபத்து மாதிரி தோணுது, சீக்கிரம் போயிட்டு அவளுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல் போயிருவேன் அப்படின்ட்டு நேரா கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அதே நேரத்துல அந்த மாயா என்ன பண்றாங்கன்னா ரேவதியோட கழுத்துல கை வைக்கிறாங்க. இதனால ரேவதிக்கு மூச்சு விட முடியல, ரொம்ப திணற ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி அங்கேருந்து அவசர அவசரமா வர சந்திரா ஈஸ்வரி வரத பாக்குறாங்க. பார்த்ததும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சந்திரா இங்கேருந்து போயிட்டு மாயா கிட்ட, மாயா ஈஸ்வரி வந்துட்டா, போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொன்னதோட மாயா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில வராங்க. ஈஸ்வரி மாயா ரூமை விட்டு வெளில வரத கவனிக்கிறாங்க. அது மாயான்னு தெரியல அவங்களுக்கு, ஏதோ டாக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நேரா அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் இப்ப என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மாயா எதுவுமே பேசாம பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது, யார் இவ அப்படின்ட்டு. அப்போ சந்திராட்ட கேட்டுக்கிறாங்க, இவங்க யாரு அப்படின்னு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, அக்கா கிட்ட ஏதாவது சொன்னா நம்ம மாட்டிப்போம், நம்ம எதுவும் தெரியாத மாதிரியே நடிச்சுப்போம் அப்படின்ட்டு. யாருன்னு தெரியலக்கா, ஏதோ லேடி டாக்டர் வந்துட்டு போனாங்க. ஈஸ்வரியும் சரி, மாப்பிள்ள வந்துட்டு அவர் வர வரைக்கும் ரூமுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொன்னாரு. இது கேட்டதும் சந்திரா நினைக்கிறாங்க, அவன் எல்லா வகையிலயுமே அலாட்டா இருக்கானே, எப்படி வந்துட்டு அவனை ஏமாத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. மாயா ஒரு ரூமுக்கு போயிட்டு, ச்சே, எப்படியாவது அவளை காலி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ மாயா வந்துட்டு நேரா நான் அந்த வில்லனுக்கு ஃபோன் பண்றாங்க. வில்லன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா, ரேவதியோட கதையை முடிச்சிட்டியா? அப்ப அவங்க சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ரேவதியோட ரூமுக்கு போயிட்டு அவளை காலி பண்ணலாம் அப்படின்னு கூட பக்கத்துல போயிட்டேன். ஆனா கடைசி நேரத்துல எங்கிருந்தோ அந்த ஈஸ்வரி வந்துட்டா. அவ வந்த பிறகு யாருமே அந்த ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டா. இது கேட்டதும் அந்த வில்லனுக்கு ஷாக்கு. அப்போ வில்லன் சொல்றாரு, சரி மாயா, இதுக்கு மேலேயே நீ அந்த இடத்துல இருக்கிறது பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, அதனால சீக்கிரம் நீ வந்துரு. இது கேட்டதும் மாயாவும் சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு மாறிக்கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க,
ரூமுக்கு யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அத்தை போயிட்டாங்க. மாரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மயிலு கேக்குறாரு, மேடம் இது மாதிரி உங்களுக்கு எப்பவுமே கனவு வருமா? மாறி சொல்றாங்க, எனக்கு முக்கியமானவங்க யாருக்காவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா எனக்கு கனவு வரும். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இது ரொம்ப சூப்பரான பவருங்க. இது மாதிரி யாருக்காவது ஆபத்துன்னா சொல்றது எவ்வளவு பெரிய புண்ணியம். மாறி சொல்றாங்க, எனக்கு இது சின்ன வயசுலயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஹீரோ இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு. அங்க மாரிய கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் வெளியில வராங்க. டாக்டர் வெளியில வந்ததோட நம்ம ஹீரோ நேரா டாக்டரை பார்த்துட்டு, சார் இவங்க தான் சார் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னது. டாக்டர் மாரிய கூட்டிட்டு போயிட்டு ப்ரெஷர் செக் பண்ணிட்டு பிளட் எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. மாறி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள நீங்க ரேவதியோட ரூமுக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க? ஹீரோ சொல்றாரு, அத்தை ரேவதியோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க. அதனாலதான் ரேவதியோட ரூமுக்குள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள அப்படியா மாப்பிள்ள? மாறி ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ள. அதான் நம்ம பொண்ணுக்கு ஆபத்து வரும் பொழுது அவ நமக்கு ஒரு தெய்வமா இருந்து உதவி பண்றா. அவ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த அப்படின்னு. அப்போ ஹீரோ கேக்குறாரு, அத்தை யாராவது ரேவதியோட ரூமுக்கு வந்தாங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்ள ஒரு லேடி டாக்டர் வந்தாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, லேடி டாக்டரா? அப்போ அந்த இடத்துக்கு அந்த டாக்டர் வராங்க. டாக்டர் வந்ததும் ஹீரோ சொல்றாரு, சார் லேடி டாக்டர் யாரோ ரேவதியை செக் பண்றதுக்காக வந்தாங்களாம்ல. அப்ப அவர் சொல்றாரு, லேடி டாக்டரா? நான் தான் வந்துட்டு ரேவதியை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு வேற யாரும் இங்க வரலையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திருக்காங்க. அப்ப அவரு சொல்றாரு, இல்லையே அப்படி யாரும் ரூமுக்குள்ள வரல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் யாரோ வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே டாக்டர் சொல்றாங்க, சார் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லயே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, நீங்க போயிட்டு அதை செக் பண்ணி பாருங்களேன். உடனே ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றதுக்காக அங்கிருந்து போறாரு. ஈஸ்வரியும் வராங்க. ஹீரோ போயிட்டு நேரா ஓபில போயிட்டு, மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ இந்த வார்டுல யார் யாரும் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க சார் இப்பதான் டாக்டர் போன் பண்ணி சொன்னாரு, நாங்க காமிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி டாக்டர் மாதிரி ஒரு பொண்ணு வராங்க, முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு. அப்போ அந்த மாஸ்க் எடுத்து மாட்டும் பொழுது மாயாவோட முகம் அப்படியே தெரியுது. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. மாப்பிள்ள இந்த மாயாதான் மாப்பிள்ள இங்க வந்திருக்கா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த இந்த மாயா தான் வந்திருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள அவ இப்படி பண்றா? ஹீரோ சொல்றாரு, அத்த அந்த மகேஷ் காணாம போனதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் அவ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என் பொண்ணு இதுவரைக்கும் யாருக்கும் எந்த வகையிலையுமே துரோகம் நினைச்சது கிடையாது. ஆனா அவளுக்கு போய் இப்படி நடக்குதே. மாப்பிள்ள இந்த மாயா வெளியில இருக்கிற வரைக்குமே நமக்கு ஆபத்து தான். அவளுக்கு தக்க தண்டனை எப்படியாவது நம்ம வாங்கி கொடுக்கணும். சீக்கிரம் மாப்பிள்ள அவ எங்க இருக்கா அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அவங்களுக்கு யாரோ ரொம்ப பக்கபலமா இருக்காங்க, அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவங்கள கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா மாயா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ரேவதிய வந்து இப்படி பண்ண ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னா அவ ரொம்ப தைரியமான ஆளுதான். அவளுக்கு கண்டிப்பா நம்ம யாரு அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ஆமாத்த இப்போதைக்கு ரேவதிக்கு சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் நடக்கணும், அதுதான் தான் நமக்கு முக்கியம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அங்க இருந்து போறாங்க. அங்க போயிட்டு ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் வெளில வந்துட்டு, இங்க பாருங்க சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேவதி மேடத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க யாருக்கும் எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் முடியும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றாங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த வில்லிய காமிக்கிறாங்க. வில்லி சரியான கோவத்துல வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் காளியம்மாள் கேக்குறாங்க, என்னாச்சு மாயா? மாயா சொல்றாங்க, கடைசி நேரத்துல என் எதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டான், அவ மட்டும் வராம இருந்திருந்தா நான் எப்பவோ அவளோட உயிரை காலி பண்ணிட்டு வந்திருப்பேன். இதை கேட்டதும் நம்ம காளியம்மாள் சொல்றாங்க, சரி விடுமாயா, ஏதாவது ஒரு வகையில அவங்க மாட்டுவாங்க, அதுக்கு முன்னாடி நீ அவங்க கிட்ட சிக்காம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது கேட்டதும் மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.